இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 5ஆம் நாள் 19/1/2026 ஜனவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அமாவாசை அதிகாலை 2:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் பிற்பகல் 1:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது பிற்பகல் 1:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மிருகசிரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 1:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய லட்சியங்களும் நிறைவேறும். தியானம் மற்றும் பிரார்த்தனைகள் மற்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல சில விமர்சனங்களும் ஏற்படலாம். பாராட்டுகளும் இருக்கும். உங்களுடைய சிறப்பான தகுதிகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறிது கடின உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான ஊக்கத்தொகைகளையும் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் திடமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. நன்மைகளும் உண்டாகும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். தொழில் துறையில உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். காப்பீடு துறையில பணவரவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தக்க சமயத்துல நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. இன்று உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. பணவரவுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அனுகூலமும் உண்டாகும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வெற்றியும் உண்டாகும். தொழிலை விரிவு செய்வதற்கு நண்பர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. அரசாங்க உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. அவசரப்பட்டு யாரையும் விமர்சிக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையையும் தருவதாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதனை நேரத்திற்கு முடிப்பது என்பது சற்று சவாலாகவும் இருக்கும். மற்றவர்களுக்காக நீங்க உதவிகளும் செய்வீங்க. மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில உற்சாகமும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உறவினர்கள் இடத்துல பக்க பலமாகவும் இருப்பீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்கு இடையே பரஸ்பர நல்லிணக்கமும் உண்டாகும். உங்களுடைய தொழில் வாழ்க்கையில தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. வணிக ரீதியான முயற்சிகள் சிறப்பாகவும் இருக்கும். வருமானமும் உயரும். வெளிநாடு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வி, வேலை, வணிகம் தொடர்பான செயல்பாடுகள்ல நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சொந்த முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளையும் வெற்றி காணவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கடினமான விஷயங்களையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
முயற்சிக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். திரைப்படங்கள் பார்ப்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல சில கடினமான வேலைகளை எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். சில சமயங்கள்ல உங்களுடைய பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையாக நடந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சகஜமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி, தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. என்று வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மந்தமாக இருந்து வந்த வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தையின் வழியில மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தையும் பெறலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். சிறப்பான லாபமும் இருக்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். வேலை செய்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டவும் செய்வாங்க. நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதில் கவனமாகவும் இருங்க. சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய தேவைகளையும் கவனமாக கேட்டு அறிவதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். பழைய நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றி மறையும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் இழுபறியானாலும் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துறையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாக தங்க நடைபெறும். அனைவரிடத்திலுமே பணிவாக பேசுவதும் நல்லது. அரசியல் தொடர்பான உங்களுடைய தொடர்பாடல்களும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு பணிகள்ல இருப்பவங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பெரியவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கல்வி சார்ந்த துறைகள்ல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். பயணங்கள் சார்ந்த எண்ணங்களும் ஈடேறும். குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நெருக்கமானவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மனதிற்கு புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 1:04 வரை சந்திராசிரமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாமே அறிவுபூர்வமாக செய்வதும் நல்லது. இன்று மனமும் அமைதியாகவும் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில மட்டும் பொறுமையாக இருந்தாலே போதும். பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. பணிகளை ஆற்றும் பொழுது கவனமாகவும் இருங்க. மேலதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்து சென்றாலே போதுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமாகவும் இருக்கும். நிதியில கவனமாக இருந்தாலே போதுங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மிதமாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த செய்திகளும் தேடி வரலாம். வேலையில உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். வருமான உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். நீண்ட நாள் வராத கடன் தொகைகளை இப்பொழுது வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சகோதரிகள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை கவனமாக எடுப்பதும் நல்லது. பணவரவும் இருக்கும். இன்று வியாபாரத்துல அபிவிருத்தியும் இருக்கும். இன்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. திட்டங்களும் வெற்றி பெறும். சாமர்த்தியமான நடவடிக்கைகளின் மூலமாக நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளை கண்டிக்காமல் விடவும் வேண்டாம். சில கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. அலுவலக வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. திட்டவட்டமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையும் காட்டுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். நினைத்தது நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகத்துல இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். அதே சமயத்துல சில செலவுகளும் தேடி வரலாங்க. ஆடம்பர செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கலாம். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட குழப்பங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் உயரும். அதிரடியான திட்டங்களின் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். நினைப்பதை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆக்கப்பூர்வமான ஒரு நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 1:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. இனிமையான வார்த்தைகளினால உங்களுடைய நண்பர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களை தொற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையும் உங்களின் மீது நம்பிக்கையுடனும் நல்ல அபிப்பிராயத்துடனும் இருப்பாங்க. இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சம்பாதிக்கின்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. நிதிநிலை செழிப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. இன்று மற்றவர்களுக்கு நீங்க முன்னுதாரணமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தொழிலும் வெற்றிகரமாகவும் நடைபெறும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். ஆனால் அதற்கான வருமானத்தையும் பார்த்து விடலாம். அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வங்கியில வரவு செலவு கணக்குகள் சுமூகமாகவும் இருக்கும்.
வேலை இடங்கள்ல அந்தஸ்தும் அதிகரிக்கும். அரசு வேலையில பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கவிங்க. பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். இரவு நேர தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் வேலை பார்ப்பவர்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. அதிகமாக தலையிடவும் வேண்டாம். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நவீன மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பாதியில் நின்ற வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மனதில் அவ்வப்பொழுது தேவையற்ற குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். என்று ஒரு சிலருக்கு கூடுதலான செலவுகள் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சக வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான நாளாகவும் இருக்கும். நிதி தொடர்பான விஷயத்துல சின்ன சின்ன முரண்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் இடத்துல இருந்து நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுடைய தொழிலுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். யாரிடத்திலும் நீங்க ஆலோசனைகள் கூறவும் வேண்டாம். இது உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடன் செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தெளிவும் உண்டாகும். சகோதரர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. அத்தியாவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். அதிகாரிகளினால சில வேலைகள் சாதகமாகவும் முடியும். இதுல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். சலனங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். சகோதரர்களினால அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். சில நல்ல வழிவகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்மறையான போக்கினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் பேசுவதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதியில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் சாதகமாகவும் மாறும். சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகளை குடும்பத்தினருடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். வேலை பளு சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். வியாபாரத்துல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல மறைமுக பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகத்துல கவனமாக பண டிரான்சாக்சன்களை செய்வதும் நல்லது. நண்பர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செய்வதும் நல்லது. என்று வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். இதனால உடல் அசதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிலர் உங்களை ஏதாவது விமர்சனங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக நீங்க கவலைப்படவும் வேண்டாம்.
வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால அதிருப்தியான போக்கும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் பணிப்போரும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிற்பகலுக்கு மேல ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். உங்களுடைய யோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. புதிய சவால்களையும் தைரியத்துடனும் எதிர்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்கு என்று ஒரு பாதையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று நிலம் வீடு வாங்கி விற்பதுல லாபத்தையும் பார்த்து விடலாம். வீட்டில இருந்தே செய்யக்கூடிய தொழில்ல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் இடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வியாபார பணிகள்ல பொறுமையை கையாள்வதும் நல்லது. கலைத்துறையில இருப்பவர்களுக்கு உயர் பொறுப்புல இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். தொழில் நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துறையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு அவ்வப்பொழுது பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறை சிந்தனைகளுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று உறுதியான மனநிலையுடன் வேலைகளையும் செய்வீங்க. தடைகளையும் தாண்டி வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக விலகி இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மாறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய வியூகத்துல வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். எதிர்ப்புகளாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். கடன் சுமையும் குறையும். செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆன்லைன் வர்த்தகத்துல பணத்தை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பண பரிவர்த்தனைகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்களினாலும் நண்பர்களினாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். கடினமான உழைப்பினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. உங்களுடைய பணிகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திட்டங்களை சரியான நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். என்று ஏதேனும் ஒரு வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். புதிய வேலை அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுடைய படிப்புல முன்னேற்றமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே
அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வழக்கு தொடர்பான பணிகள்ல இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். சிந்தனையின் போக்குல குழப்பங்களும் ஏற்பட்டு மாறும். சில ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாகவும் இருங்க. சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பதட்டங்களை நீங்க வெளிப்படுத்தவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல இதனை வெளிப்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்வுகளையும் முன்கோபத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் பணிச்சுமைகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். சிறந்த பலன்களை காண்பதற்கு திட்டமிட்டு பணியாற்றினாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியை தக்கவைத்துக் கொள்வதற்கு உங்கள் துணை இடத்துல நட்பாக பழகுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். சில பொறுப்புகளும் இருக்கும். தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கணுக்கால்கள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல உறுதியுடனும் வேகத்துடனும் காணப்படுவீங்க. நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பார்த்து விடலாம். ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு உயர்வும் உண்டாகும். வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல அதிக அக்கறையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இறை வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய பதவிகளும் தேடி வரலாம். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இதனால நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. அவர்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சில அவசியமற்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய கோபத்தினை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். கவனமாக பேசினாலே போதும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. மற்றவர்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடமை உணர்வுடனும் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று புதிய இலக்குகளை நிர்ணயித்து உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க வெற்றியும் காண்பீங்க. வணிக விஷயங்கள்ல புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. இன்று உங்களுடைய லாபமும் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதுல மன அமைதியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இனிமையான சூழல்களும் உண்டாகும். குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நடைபெறலாம். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். அரசு வழியில லாபமும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல சில மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நிலுவையில இருந்து வந்த பணிகளை இப்பொழுது நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இன்று ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். தொழில் துறையில ஏற்றமான போக்கும் காணப்படும். வெளியில இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல சில நன்மைகளையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு மட்டும் ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குலதெய்வ வழிபாடுகளை மகிழ்ச்சியுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். கணக்கு போட்டு செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நல்ல உத்வேகத்துடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க அதிகமாக தலையிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல இருந்து வந்த கவன சிதறல்களும் மாறும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வகையில குடும்பத்துல சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சகோதரர்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். என்ற தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. கடின உழைப்பிற்கு நல்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. அதற்கான கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை தொடர்பான முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். உங்கள் துணை வீட்டாரிடத்துல இருந்து ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் குறையும். சமூக பணிகள்ல சாதகமான சூழலும் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல போட்டிகளும் இருக்கும். காப்பீடு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பண விவகாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இனிமையான வார்த்தைகளின் மூலமாக மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. பணியிடத்துல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும்.
திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். மகிழ்ச்சியான நேரத்தை உங்கள் துணை இடத்துல செலவும் செய்வீங்க. இனிமையான வார்த்தைகளின் மூலமாக அவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சுதந்திரமான நிதிநிலையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. சில எதிர்பாராத நல்ல செய்திகளும் வந்து சேரும். உழைப்பிற்கேற்ற ஊதியத்தையும் பெற்றுவிடலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல சில புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலையில சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே சாதகமாக மாற்றவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். தன தானிய விருத்திக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விடாமுயற்சியுடனும் செயல்படுவீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த பொருளாக இருந்தாலுமே அதனை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய தொகைகள் கைமாறும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து கடன் தொகையும் கைக்கும் வந்து சேரும். புதியவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் படுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் சமயோஜிதமாக சமாளித்து முன்னேறவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவி இருவருமே ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலையாட்களை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். மாணவர்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். பங்கு வர்த்தகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். இன்றைய நாள் நீங்கள் நிறைவாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல அமைதியின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. எதிர்கால வளர்ச்சி குறித்து கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதும் நல்லது. திட்டவட்டமாக செயல்படுவதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பதவி மாற்றங்களும் ஏற்படலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பொருளாதார முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையில காசும் இருக்கும். அரசிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். புரிந்து கொள்ளாமல் சென்றவர்கள் இப்பொழுது உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல வீட்டு பிரச்சனைகளை பேசவும் வேண்டாம். வருமானத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் நீங்கும். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சந்தேகப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால நல்ல நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க.
உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். போராடியாவது வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தந்தை வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உணவு சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வித்தியாசமான கற்பனைகளினால மனதர குழப்பங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல இரக்கத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். அதிகமான எதிர்பார்ப்புகளுடன் இருக்கவும் வேண்டாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு அதனை செய்து முடிப்பதும் நல்லது. உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை தக்க வைத்தும் கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். என்ற நிதி தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இடைவெளிகளும் குறையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களை தக்க சமயத்துல பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விருப்பப்பட்ட இடத்திற்கு மாறுதல்களையும் பார்த்துவிடலாம். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். லாபமும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தவணைகளை எல்லாமே சரியான முறையில கட்டி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். மனைவியின் வழியில அந்தஸ்தும் உயரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் மதிக்கவும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். முயற்சிக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தனவரவும் இருக்கும். உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வளர்ச்சிக்கு இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் அமையும். பணிகளை எல்லாமே குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. பணியில நீங்க மும்முரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவை இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான மறக்க முடியாத தருணங்களையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க. வீட்டிற்கு செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். தொழிலும் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல கவனமாகவும் இருங்க. இதனை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வீட்டுல இருப்பவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாங்கிய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய திறமைகளை நீங்க நிரூபித்தும் காட்டுவீங்க. அலட்சியமாக மட்டும் செயல்படவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பணத்திற்கு நீங்க உத்தரவாதம் தரவும் வேண்டாம். பிள்ளைகளிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. அலுவலகத்துல மாற்றங்களும் ஏற்படலாங்க. குடும்பத்துல விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் செயல்படுவதும் நல்லது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மேலதிகாரிகள் சாதகமாகவும் இருப்பாங்க. சிக்கலான விஷயங்கள்ல ஈடுபட்டு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மருத்துவ அணுகுமுறைகள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பொதுநலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வழக்குகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாலினத்தவரிடமிருந்து ஆதரவுகளும் இருக்கும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.